வணக்கம் சங்கிலியன் பார்வையாளர்களே, இன்றைய உலகத்தின் முக்கியமான சில செய்திகள் ஒரு நிமிடத்தில் உங்களுக்காக. உக்ரைன் ரஷ்யா மோதல் அதிகரிப்பு. உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி ரஷ்யாவுடன் நீண்டகால போருக்கு முடிவு காண்பதற்காக புதிய பேச்சுவார்த்தை முயற்சியில் இறங்கியுள்ளார். அதே சமயம் ரஷ்யா தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. யூரோப்பின் பல நகரங்களில் இதனால் எரிசக்தி விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. பிரான்ஸ் அரசியலில் அதிர்ச்சி. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் புதிய பிரதமரை நியமிக்க உள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் இதுவே 6வது முறை. நாடு முழுவதும் அரசியல் குழப்பம் நிலவுகிறது. சுற்றுச்சூழல் கவனம். COP30 தயாரிப்புகள். பிரின்ஸ் வில்லியம் பிரேசிலில் நடைபெறவிருக்கும் ஐநா COP30 மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். உலக தலைவர்கள் குளோபல் வெப்பநிலை மற்றும் வனச்சூழல் பிரச்சினைகளை மீண்டும் முன்னிறுத்த உள்ளனர். உலக மனநல தினம். மன அமைதி முக்கியம். இன்று வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே. உடல் நலத்துக்கு சமமானது மனநலமும் என்ற கருத்தை வலியுறுத்தும் நாள். சிறிது நேரம் தன்னிடம் செலவிடுவதுதான் நல்ல ஆரம்பம். உலக சுகாதார அமைப்பின் புதிய பரிந்துரை. பிரசவத்திற்கு பிந்தைய இரத்தப்போக்கு மரணங்களை குறைக்க உலக சுகாதார நிறுவனம் புதிய சிகிச்சை வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இது வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் என நம்பப்படுகிறது. இதுதான் இன்றைய முக்கிய உலக செய்திகள் சங்கிலியனுடன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் புதிய அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நான் ஜெனி ஃபியோனா.